ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இன்றைக்கி இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஹூ அப்படின்ற ஒரு சாப்டர் இன்றைக்கி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. இது ரொம்ப அட்வான்ஸ்டு கிராமர் ஃப்ரெண்ட்ஸு. இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஹூ இதை வச்சு எப்படி தமிழில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதை எப்படி இங்கிலீஷில் எழுத கற்றுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. சரி போகலாங்களா? இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிறோம் பாருங்கள். அதுக்கு முன்னே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸு. கமெண்ட் கருத்தில் ஏதாச்சும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸு போட்டிங்கன்னா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த சேனலை கொஞ்சம் அனுப்பி அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி போகலாங்களா? என்னை அழைத்த ஆசிரியர் வெளியே காத்து கொண்டு இருக்கிறார் இப்படின்னு ஒரு தமிழ் சென்டென்ஸ் இருக்குது. இதை நீங்கள் இங்கிலீஷில் எழுதுங்க அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ண சொல்கிறாங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? இதுக்கு என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு என்னை அழைத்த ஆசிரியர் வெளியே காத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றத நீங்கள் இதை விளக்கமாக தமிழில் புரிகிற மாதிரி எப்படி எழுதுனா, யார் என்னை அழைத்தாரோ அந்த ஆசிரியர் வெளியே காத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு மாற்றி எழுதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸு. இந்த என்னை அழைத்த ஆசிரியர் வெளியே காத்து கொண்டு இருக்கிறாருன்றது சுருக்கமான வாக்கியம். இதை விரிவான வாக்கியமாக எப்படி எழுதிக்கணும்னா, யார் என்னை அழைத்தாரோ அந்த ஆசிரியர் வெளியே காத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு நல்லா விளக்கமாக எழுதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸு. சரி, விளக்கமாக எழுதிட்டு இதில் எது பொருள் முடிஞ்ச பகுதி எது? அந்த ஆசிரியர் வெளியே காத்து கொண்டு இருக்கிறார். அதுதான் எல்லாம் பொருள் முடிஞ்சு முற்று பெற்ற வாக்கியம். அதை ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஆசிரியர் வெளியே காத்து கொண்டு இருக்கிறார் எப்படி எழுதிங்க? டீச்சர் இஸ் வெயிட்டிங் அவுட் சைடு. முடிஞ்ச வாக்கியத்தை எழுதிட்டுமா? அப்புறம் ரூல் 2, என்னை அழைத்த என்பதை அதான் முன்னே சொன்னேன். யார் என்னை அழைத்தாரோ அந்த ஆசிரியர் என்ன மாற்றி எழுதி கொள்ள வேண்டும்னு. சரி, யார் என்னை அழைத்தாரோ அந்த ஆசிரியர், இதில் கேள்வி சொல் எதுங்க? யார், ஹூ எழுதிக்கிறீங்களா? அடுத்தது வெர்பு எழுதணும். ஹூ எழுதிட்டோடனே வெர்பு. அழைத்தாரோ, அழைத்தல், அது என்ன டென்ஸுங்க? அழைத்தார், பாஸ்ட் டென்ஸு. கால்டு போட்டிங்கன்னா அடுத்தது யாரை அழைத்தார், அந்த வெர்பை பார்த்து யாரை அழைத்தார்னு கேளுங்க. என்னை. அப்போது ஹூ கால்டு மீன் வந்துருச்சிங்களா? என்னை அழைத்தா அப்படின்றது எப்படி வருதுங்க? ஹூ கால்டு மீன் வந்துருச்சிங்களா? இப்போ அடுத்தது போகலாம். ஹூ கால்டு மீ என்ற பகுதியானது யாரை பற்றி சொல்லுதுங்க? அந்த வாத்தியார் ஆசிரியரை பற்றி தானே சொல்லுது. அதனால் அதுக்கு பக்கத்தில் போய் இந்த ஹூ கால்டு மீ அப்படின்ற அந்த பகுதியை எழுதிடுறோம். டீச்சர் ஹூ கால்டு மீ. அப்புறம் மிச்சம் இருக்கிறது பகுதி என்னதுங்க? இஸ் வெயிட்டிங் அவுட் சைடு. இப்போ புரிஞ்சுங்களா? என்னை அழைத்த ஆசிரியர் அது எப்படி வருது? டீச்சர் ஹூ கால்டு மீ. மிச்ச பகுதி இஸ் வெயிட்டிங் அவுட் சைடு. அவர் வெளியே காத்து கொண்டு இருக்கிறார். இப்போ ஃபைனலாக எப்படி வருதுன்னா, டீச்சர் ஹூ கால்டு மீ இஸ் வெயிட்டிங் அவுட் சைடு. இப்போ எப்படி எழுதுறதுன்னு புரிஞ்சுங்களா? சரி, இது ஒரு மெத்தடு. அடுத்து 2வது மெத்தடு, என்னை அழைத்த ஆசிரியர் வெளியே காத்து கொண்டு இருக்கிறார். இதில் இதை முதல்ல 2ஆக பிரிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸு. இந்த வாக்கியம் தமிழ் வாக்கியம் எதை பற்றி பேசுதுங்க? ஆசிரியர் அப்படின்ற ஒரு நவனை பற்றி பேசுது. அப்போது என்னை அழைத்த ஆசிரியர் அதோட ஒரு கோடு போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸு. இது ஒரு பகுதி, வெளியே காத்து கொண்டு இருக்கிறார் அது ஒரு பகுதி. முதல்ல இந்த என்னை அழைத்த ஆசிரியர் அதை எப்படி இங்கிலீஷில் எழுதுறான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. இதில் என்னை அழைத்த ஆசிரியர்ன்றதான் நவுனு. அப்போ முதல்ல எழுதிக்கிறீங்க. எப்படி எழுதிக்கிறீங்க? டீச்சர் எழுதிக்கிறீங்களா? என்னை அழைத்த, இதனை அவன் என்னை அழைத்தான் அப்படின்னு மாற்றி எழுதிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸு. என்னை அழைத்தா அப்படின்றத அவன் என்னை அழைத்தான் அப்படின்னு மாற்றி எழுதிக்கிங்க. எப்படி எழுதிங்க? ஹீ கால்டு மீ. அவன் என்னை அழைத்தான்னா ஹீ கால்டு மீ அப்படின்னு எழுதிங்களா? இப்போ இந்த டீச்சர் பக்கத்தில் ஹீ கால்டு மீ அப்படின்ற சென்டென்ஸை பக்கத்தில் எழுதிக்கிங்க. இந்த ஹீன்றது யாரை குறிக்குதுங்க? டீச்சர்ன்ற நவுனு தாங்க சொல்லுது. அதனால் அந்த ஹீன்ற புரோனவுனை அடிச்சுட்டு அதுக்கு மேலே ஹூன்னு போட்டுக்குங்க. அப்போ எப்படி வந்துச்சு பாருங்கள்? த டீச்சர் ஹூ கால்டு மீ, என்னை அழைத்தன்னு வந்துருச்சிங்களா? திருப்பிக்கலாம். அடுத்தது என்னை அழைத்த ஆசிரியர் எப்படி வந்துச்சு? அந்த டீச்சர் ஹூ கால்டு மீன் வந்துருச்சிங்களா? அடுத்து என்ன பண்ணால் மீதி இருக்கிறது என்னதுங்க? வெளியே காத்து கொண்டு இருக்கிறார். அதை எப்படி எழுதிங்க? ஹீ இஸ் வெயிட்டிங் அவுட் சைடுன்னு எழுதிவிங்க. அதை ஏற்கனவே அந்த டீச்சர்ன்றதே சப்ஜெக்டாக ஏற்கனவே வந்ததுனால இங்கே ஒரு ஹீன் தனியாக நீங்கள் பிரித்து காட்ட தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸு. இஸ் வெயிட்டிங் அவுட் சைடு மட்டும் எழுதுனா போதும். இப்போ ஃபைனலாக எப்படி வருங்க?
த டீச்சர் ஹூ கால்டு மீ இஸ் வெயிட்டிங் அவுட் சைட். புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸு எப்படி எழுதுறதுன்னு? இதை திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு ஒரு 2 டைம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.